بني الإسلام على خمسة أركان في الدين: صوم وصلاة وزكاة حج والشهادتين. شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. இன்றைய உலக நிலையின் காரணமாக மக்கள் அதிகமாக ஓரிடத்திலே ஒன்று கூடுவது அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஜும்ஆ தொழுகை என்பது ஒவ்வொரு முஸ்லிமான பருவ வயதை அடைந்த ஆண்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. உபதேசத்துடன் கூடிய இந்த தொழுகை இன்றைய இக்கட்டான நிலையிலே தத்தமது வீடுகளிலே தொழுது கொள்ள வேண்டிய நிலையில் வீட்டிலே கடமையாக்கப்பட்ட அந்த ஜும்ஆ தொழுகையை தொழுவதா, தொழாமல் இருப்பதா, அல்லது ஜும்ஆவை லுஹராக மாற்றி தொழுவதா என்ற ஒரு சந்தேகம் அனைவரிடமும் இருக்கின்றது. இந்த விடயத்தில் 40 பேருக்கு குறைவாக இருக்கும்போது ஜும்ஆ தொழ முடியாது என்ற ஒரு சட்டம் ஷாஃபிஈ மذஹபின் பெயரால் சொல்லப்படுகின்றது. இவ்வாறு இருக்கின்ற நிலையில் பிரபல்யமான பேச்சாளர் ஜாக்கிர் நாயக் என்பவர் 3 நபர்கள் இருந்தாலும் ஜும்ஆ தொழுகை நடாத்தலாம் என்ற தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார். இதிலே எது சரியானது என்ற கேள்வி எழுகின்றது. 40 பேர் இல்லாமல் வீட்டிலே ஜும்ஆ தொழ முடியாது என்று நண்பர் ஒருவர் என்னை தடுக்கின்ற நிலையில் அவருக்கு நான் எப்படி புரிய வைப்பது என்று நண்பர் ஒருவர் கேள்வி கேட்டிருக்கின்றார். 40 பேர் ஜும்ஆவிற்கு கட்டாயம் இருக்க வேண்டும் என சொல்லுகின்ற ஒரு ஆலிமுடைய உரையை எனக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் என்று அந்த நண்பர் கேட்கின்றார். ஜும்ஆ தொழுகை உட்பட இஸ்லாம் என்பது படைப்பினங்கள் அனைத்தையும் படைத்த அல்லாஹ்வினால் முஸ்லிம்கள் மீது, அதாவது அல்லாஹுடைய தீனை ஏற்றுக்கொண்டவர்கள் மீது ஜும்ஆ தொழுகை கடமையாகின்றது. எனவே அந்த தொழுகைக்கு அல்லாஹ் என்ன நிபந்தனை சொல்லுகின்றானோ, அல்லாஹுடைய தூதர் என்ன நிபந்தனை சொல்லுகின்றார்களோ அதன் அடிப்படையிலேயே அந்த தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும். ஜும்ஆ நிறைவேற்றுவதென்றால் 3 நபர்கள் இருக்க வேண்டும் என்று பிரபல பேச்சாளர் ஜாக்கிர் நாயக் சொன்னது சரியா, அல்லது ஷாஃபிஈ மذஹபின் பெயரால் இந்த ஆலிம் சொன்னது சரியா என்பதை அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அல்லது அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டு எமக்கு முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட தூதருடைய வார்த்தைகளில் அல்லது குறைந்தபட்சம் ஷாஃபிஈ மذஹபை பின்பற்றுகின்றோம் என கூறுகின்றவர்கள் ஷாஃபிஈ மذஹபின் முதல் நிலை அறிஞர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்பதை பார்ப்பதே சரியானதாகும். முதலாவது அல்லாஹுடைய வார்த்தையை உங்களுக்கு எத்தி வைக்கின்றோம். 8வது அத்தியாயத்தின் 1வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான்,
பொதுவாக நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அச்சம் உங்களிடம் இருக்க வேண்டும். இதுதான் முஸ்லிம்களின் முதல் அடையாளம். அதனைத் தொடர்ந்து பின்னால் அந்த வசனத்திலே சொல்லுகின்றான், வஅதீஉல்லாஹ வரசூலஹு இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் முஃமின்களாக இருந்தால், முஃமின் என்றால் விசுவாசி, படைத்த அல்லாஹ்வையும் அவன் அனுப்பிய தூதரையும் அவன் அனுப்பிய தூது அந்த நேர்வழியையும் உண்மையிலேயே நீங்கள் நம்புபவர்களாக இருந்தால் அல்லாஹுக்கும் தூதருக்கும் வழிபடுங்கள் என்று மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த இரண்டு சாராரும் பிரபல்ய பேச்சாளர் ஜாக்கிர் நாயக் சொன்னது, ஷாஃபிஈ மதுஹபின் பெயரால் ஒரு ஆலிம் இங்கே சொல்வது. இந்த இரண்டையும் ஒரு பக்கம் வைத்துவிட்டு அல்லாஹுக்கும் தூதருக்கும் வழிபடுபவன் தான் விசுவாசியாக இருக்க முடியும். இது அல்லாஹுடைய நிபந்தனை. நீங்கள் விசுவாசியாக இருந்தால் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள். இது அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை. இப்போது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பொதுவாக சொல்லுகின்ற மற்றொரு அடிப்படையை தெரிந்து கொள்ளுங்கள். சஹீஹுல் புகாரியிலே 2168வது இலக்கத்தில் இந்த ஹதீஸை பார்க்கலாம். அடிமை விடயத்தில் நபியுடைய காலத்தில் ஒரு சாரார் ஒரு நிபந்தனையை போட்டார்கள். நபி அவர்கள் அப்போது நடந்து கொண்ட விதம், நேர்வழியில் நடக்க விரும்புகின்றவர்கள் இந்த விடயத்திலே மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்துகின்றது. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அல்லாஹுடைய வேதத்தில் இல்லாத நிபந்தனைகளை உங்களில் ஒரு சாரார் இடுகின்றார்கள். ஏன் இவ்வாறு செய்கின்றீர்கள்? அல்லாஹுடைய வேதத்தில் இல்லாத எந்த ஒரு நிபந்தனையும் பாத்திலாகும், அசத்தியமாகும், அது ஏற்கப்பட மாட்டாது என்பதை நபி அவர்கள் சொன்னார்கள். அது 100 நிபந்தனைகள் நீங்கள் இட்டாலும் அல்லாஹுடைய தீர்ப்புத்தான் பின்பற்றுவதற்கு மிக தகுதியானது, அதுதான் உறுதியான சரியான நிபந்தனைகள் என்று எங்களுடைய உயிரிலும் மேலான நபி முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறிவிட்டார்கள். எந்த ஒரு நிபந்தனையை இடுவதாக இருந்தாலும் அது அல்லாஹுடைய வேதத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹுடைய வேதம் என்பது அல் குர்ஆனும் அதன் விளக்க உரையான சுன்னாவும் ஆகும். இப்போது ஜும்ஆ தொழுகை தொழும்போது 3 நபர்கள் இருக்க வேண்டும் என்று ஜாக்கிர் நாயக் கூறியது. இந்த நிபந்தனை அல்லாஹுடைய வேதமாகிய அல் குர்ஆனிலே இருக்கின்றதா? அதனை நடைமுறைப்படுத்திய நபி முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னாவில் இருக்கின்றதா? நிச்சயமாக இல்லை. அதேபோன்று 40 நபர்கள் இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜும்ஆ தொழ முடியாது என்பது அல் குர்ஆனிலே இருக்கின்றதா? சுன்னாவில் இருக்கின்றதா? இது பற்றி ஷாஃபிஈ மதுஹபின் முதல் நிலை 2 அறிஞர்களில் ஒருவராகிய இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் அலசுகின்றார்கள். இதிலுள்ள உண்மையை சுருக்கமாக தெளிவாக சொல்லுகின்றார்கள். இந்த விடயத்தில் 15 விதமான தீர்ப்புக்களை உலமாக்கள் சொல்லுகின்றார்கள். அதிலே முதலாவது கூற்று, தனி ஒருவர் இருந்தாலும் ஜும்ஆ தொழுகை நடாத்தலாம் என்பதையும் ஒரு அறிஞர் சொல்லித்தான் இருக்கின்றார். 2 பேர் இருக்க வேண்டும் என்பதை பல முக்கியமான அறிஞர்கள் உட்பட 2 பேர் இருந்தாலே ஜும்ஆ தொழுகை தொழ முடியும் என்றும் சொல்லியிருக்கின்றார். இப்படி ஆரம்பிக்கின்ற இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் 15 கூற்றுக்களையும் சொல்லிவிட்டு இறுதியான கூற்று, அதிகமானவர்கள் இருந்தால் ஜும்ஆ தொழலாம் என்பதுதான் ஆதாரத்தின் அடிப்படையிலே சரியாக இருக்கலாம் என்ற கருத்தை வெளிப்படுத்துகின்றார். ஷாஃபிஈ மதுஹபின் முதல் நிலை அறிஞர்கள் கூட 40 பேர் இருப்பதுதான் சரியானது
என்று சொல்லவில்லை. ஆச்சரியமானது, சிந்திக்க வேண்டியது. எப்படியோ ஒருவன் முஃமினாக இருந்தால், பெயர் தாங்கி இஸ்லாம் அல்ல, அல்லாஹுடைய நிபந்தனை, நீங்கள் விசுவாசியாக இருந்தால் அல்லாஹ்வையும் தூதரையும் பின்பற்றுங்கள். அல்லாஹும் தூதரும் இடாத நிபந்தனைகள் 100 நிபந்தனைகள் இட்டாலும் அது பாத்தில், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்படியானால் இந்த நிலைமையில் 40 பேர் இருக்க வேண்டும் என்பதற்கு இங்கே அனுப்பி வைக்கப்பட்ட உரையிலே அந்த ஆலிம் நபியின் பெயரால் ஒரு செய்தியை சொல்லுகின்றார். இதன் உண்மை நிலையை எடுத்து பார்த்தால் முதலிலே இது நம்பகமான நபியுடைய ஹதீஸ்களில் ஒன்று கிடையாது. அபூதாவுதிலே பதிவாகி இருக்கின்ற செய்தி பலவீனமானது. இதிலே இடம்பெறக்கூடிய இருட்டடிப்பு செய்யக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் காணப்படுகின்றார். அதனை தாண்டி ஒரு நிமிடத்திற்கு இது உண்மையான ஹதீஸ் என்று ஏற்றுக்கொண்டால் கூட, மதீனாவிலே ஜும்மா நடாத்தப்பட்ட போது அதிலே எத்தனை பேர்கள் இருந்தீர்கள் என்று கேள்வி கேட்கப்படுகின்றது. 40 பேர் இருந்தோம் என்று தகவல் சொல்லப்படுகின்றது. இது ஒரு நிபந்தனையாக குர்ஆனிலே அல்லது ஹதீஸிலே வருகின்ற நிபந்தனையாக இடம்பெற்றிருக்கின்றதா? 40 பேர் இருந்தால் ஜும்மா தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றானா? 40 பேர் இருந்தால் தான் நீங்கள் ஜும்மா நடாத்த முடியும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களா? இந்த பலவீனமான செய்தியில் கூட 40 பேர் நிபந்தனை என்பதாக கிடையாது. இதனை சொல்லியே இங்கு மாற்று கருத்து சொல்லுகின்ற அந்த ஆலிம் 40 பேர் இருக்க வேண்டும் என்பது சொந்த கருத்து கிடையாது, இது தெளிவான ஹதீஸ் என்றெல்லாம் சொன்ன இந்த ஆலிம், இந்த செய்தியுடைய உண்மையான நிலை இது சஹீஹான ஹதீஸா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. அல்லாஹும் தூதரும் 40 நபர் இருந்தால்தான் ஜும்மா நடாத்த முடியும் என்று சொன்ன ஒரு செய்தியா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது. இது நாம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. முன்பு மேலே நாம் சுட்டிக்காட்டிய ஷாஃபிஈ மதுஹப் 1000 வருடங்கள் தாண்டியது. இந்த 1000 வருடத்திலே 2 முக்கியமான முதல் நிலை அறிஞர்கள், இமாம் இப்னு ஹஜர், இமாம் நவவி. இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் 40 பேர் என்பது ஆதாரமற்றது என்பதை அவர்களுடைய வார்த்தைகளிலே நாம் காணலாம். இமாம் நவவியை பொறுத்தவரையில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை தொழுகை நடாத்துகின்றார்கள். மதீனாவிற்கு வியாபார கூட்டம் வந்துவிட்டது என்று ஜும்மா தொழுகையில் இருந்தவர்கள் அனைவரும் வியாபாரத்தை நோக்கி ஓடிவிடுகின்றார்கள், 12 நபர்களை தவிர. இது பற்றி விளக்கம் எழுதும் போது இமாம் நவவி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த 12 பேர்தான் நபியோடு ஜும்மா தொழுகையிலே இருந்தார்கள் என்பதை வைத்து 40 பேர் ஜும்மாவிற்கு கட்டாயம் என்ற நிபந்தனை தவறானது என்பதற்கு இந்த ஹதீஸை முன்வைக்கின்றார்கள் என்பதை இமாம் நவவியே எடுத்து எழுதுகின்றார்கள். எனவே உண்மை என்னவென்றால், எங்களுடைய வார்த்தைகளில் சொல்லுவதை விட நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் அல்லாஹுக்கும் தூதருக்கும் வழிபடுங்கள், இது அல்லாஹுடைய கட்டளை. அல்லாஹோ தூதரோ அல்லாஹுடைய வேதத்தில் இடாத நிபந்தனைகளை, அது 100 நிபந்தனைகளாக இருந்தாலும் அவை அனைத்துமே அசத்தியமாகும், அவை ஏற்கப்பட மாட்டாது என்று அல்லாஹ்வின் தூதர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். எனவே ஜும்மா என்பது ஏனைய தொழுகைகளை போன்று ஆண்கள் மீது கடமையான அந்த தொழுகை வெறும் தொழுகை மட்டும் நாம் தொழுவதென்றால் தனியாக ஒருவர் இருந்தாலே அது போதுமானது. உபதேசம் என்பது அதனை செவிமடுப்பதற்கு ஒருவராவது இருக்க வேண்டும். எனவே உபதேசத்தையும் சேர்த்து
தொழுகையையும் நாம் நிறைவேற்றுவதாக இருந்தால் 2 நபர்கள் இருக்க வேண்டும், இருவர் இருந்தாலே போதுமானது என இந்த அனைத்து உலமாக்களும் 15 கருத்துக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஒருவர் இருந்தால் போதுமானது என்று சொன்னவர்களும் இருக்கின்றார்கள். 2 நபர் இருந்தாலே ஜும்மா தொழ முடியும் என்று சொன்ன அறிஞர்கள் இருப்பதாக ஷாஃபிஈ மதுஹபுடைய இமாம் இப்னு ஹஜர் அவர்களே எடுத்துச் சொல்லுகின்றார்கள். எனவே இந்த விடயம்தான் சரியானது என்பதை சாதாரண தெளிவான சிந்தனையுள்ள ஒருவரே நாம் புரிந்து கொள்ள முடியும். இதன் அடிப்படையில் நிர்பந்தமான நிலையிலே வீட்டிலே தொழ நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்ற நாம் தனி ஒருவராக இருந்தாலும் ஜும்மாவுடைய நாளிலே ஜும்மாவுடைய நேரத்தில் ஜும்மாவைத்தான் நாம் தொழ வேண்டும். அதனை தாண்டி 40 பேர் இருந்தால்தான் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமோ என்றோ, 40 பேர் இருப்பது ஒரு நிபந்தனை என்றோ அல்லாஹும் ரசூலும் சொல்லாத நிலையிலே, அதே போன்று 3 நபர்கள் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் அல்லாஹும் ரசூலும் சொன்னதல்ல. தனி ஒருவராக இருந்தாலும் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதே இஸ்லாமிய வழிமுறை என்பதை இதிலிருந்து நீங்கள் புரிந்திருக்கலாம். அல்லாஹ் நலவை நாடுகின்றவர்களுக்கு தீனிலே விளக்கத்தை கொடுப்பதாக நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். உண்மையான விசுவாசி அல்லாஹுடைய வேதத்தில் இல்லாத நிபந்தனைகளை நாமாக சொல்வதென்பது உண்மையான விசுவாசியின் அடையாளம் கிடையாது. உண்மையான விசுவாசிகளாக அல்லாஹுக்கும் தூதருக்கும் வழிபடுகின்ற முஸ்லிம்களாக அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்த்து வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக.